ஓசியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற்காற்றை பின்தொடருகிறான். அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி அசீரியரோட உடன்படிக்கை பண்ணுகிறான். எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இதை பார்த்தீங்கன்னா நீங்க படிக்கிட்டு போகும்போது கேஷுவலா படிச்சுட்டு போயிருவீங்க. நம்ம பொதுவாக அப்படிதான் படிச்சுட்டு போயிடுவோம். இது எப்பயோ எங்கேயோ நடக்கிற தீர்க்க தரிசனம் போல எதையோ ஆண்டவர் சொல்றாரு அப்படின்ட்டு. ஆனா இதுல ஏறக்குறைய 3-4 காரியங்கள் இருக்கு. ஒன்று, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டல் காற்றை பின்தொடர்கிறான். 2, அவன் நாள்தோறும் பொய்யையும் கேட்டையும் வர்த்திக்க பண்ணி. 3, அஸ்ரியரோடு கூட உடன்படிக்கை பண்ணப்படுகிறது. 4, எகிப்துக்கு எண்ணெய் கொண்டு போகப்படுகிறது. இந்த 4 தீர்க்க தரிசனமும் நம்முடைய காலத்துல, குறிப்பா கொரோனாவுக்கு பிறகு, கொரோனாவை ஒட்டி நிறைவேறின தீர்க்க தரிசனம். முதலாவதாக, எப்ராயிம் காற்றை மேய்ந்து கொண்டற் காற்றை பின்தொடர்கிறான். காற்றை மேய்தல்னா என்ன? கவனிங்கள், காற்றை மேய்தல்னா என்ன? காற்றை மேய முடியுமா? நம்ம போய் காற்றை சாப்பிட முடியுமா? மேய்தல்னா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ சங்கீதம் 23 இருக்கு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்துனா என்ன அர்த்தம்? நம்மளை ஆண்டவர் புல்லு மேய வைக்கிறார்னு அர்த்தமா? அவரோட அர்த்தம் என்ன? கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், கர்த்தர் நமக்கு வசனத்தை கொடுக்கிறாரு, நம்முடைய ஆத்மாவுக்கு தேவையான வசனம் கொடுக்கிறாரு. நீங்க உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. கர்த்தர் என்னை மேய்த்து அப்படின்னு அர்த்தம். மேய்த்து என்றால் எனக்கு போஷித்தல், மேய்த்தல் என்றால் எனக்கு தேவையானதை கொடுத்தல், மேய்தல் என்றால் வசனத்தை படித்தல், இப்படி நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல காற்றை மேய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்ராயிம் காற்றை மேய்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று, அவன் காற்றை சாப்பிடுகிறான், காற்றினால் போஷிக்கப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். காத்துனால எவனா சாப்பிடுவானா? காத்தை சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட, காத்தை சாப்பிட்டு யாராவது உயிரோடு கூட இருப்பானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொரோனாவுக்கு முன்னாடி அது இருந்துச்சு, கொரோனாவில இருந்து அது அதிகமாயிடுச்சு. நீங்க காத்தால தான் வாழ்க்கையை ஓட்டுறீங்க, காத்தை நம்பிதான் இருக்கீங்க. எதுங்க, சுவாசத்தை சொல்றீங்களா? இல்ல. இப்போ நம்மளுடைய சர்வைவல், நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சமா காற்றை அடிப்படையாக கொண்டதாக மாறுச்சு. உதாரணமா நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க செல்போன். இப்போ உங்க செல்போனை சொல்றேன், உங்க செல்போனை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்கு. இப்போ கொரோனால பாருங்க, எல்லாமே ஆன்லைன் ஆச்சு. ஆன்லைன், உங்க படிப்பு ஆன்லைன், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆன்லைன், உங்க பேங்கிங், ஜிபே, போன்பே எல்லாமே ஆன்லைன், சாப்பாடு டெலிவரி ஆன்லைன், அப்புறம் உங்களுடையதான எல்லா காரியங்களும் இப்போ ஆன்லைனா மாறிக்கிட்டு இருக்கு. உங்களுடையதான டேட்டாஸ், டாக்குமெண்ட்ஸ், ஆதார் எல்லாம் ஆன்லைன்ல போகுது. ஓடிபி அது இல்லாம முடியாது. இப்போ இது எல்லாம் எப்படி உங்களுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ உங்க கையில் ஒரு போன் இருக்கு, போன் இல்லை, இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்படி ஒரு போன் இருக்கு. இந்த போன் எந்த விதமான ஒயர் கனெக்ஷன் இல்லை, அதாவது வெளியே யாரோட தொடர்பு கொள்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, கையில சும்மா கிடக்கு. இது எப்படி உலகத்தோடு தொடர்பு கொள்ளுது? உலகத்தோடு எப்படி தொடர்பு கொள்ளுது? இப்போ நீங்க போனை போடுறீங்க, போட்ட உடனே அடுத்த செகண்ட், சில கனெக்ஷன்ல இருக்கு, வாட்ஸ்அப்லாம் போட்ட அடுத்த செகண்ட் கிடைக்கும். எங்க இருப்பாங்க அவங்க? கனடால இருப்பாங்க, அமெரிக்கால இருப்பாங்க, சவுதியில இருப்பாங்க. எப்படி போட்ட உடனே கிடைக்குது அப்படின்னா, முழுக்க இது காத்துல தான் டிராவல் ஆகுது. இது முழுக்க எப்படி ஆகுது? காத்துல டிராவல் ஆகுது முழுக்க. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கும், அது ஒயர் இருக்கும். அந்த ஒயர் அப்படியே வீட்டை விட்டு வெளியே போகும், வாசல்ல ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இருக்கும், அங்கிருந்து அப்படியே ஒரு டவருக்கு போகும். அதுக்கு பேர் கம்பி உள்ள தந்தி முறை. இப்ப இருக்கிறதுக்கு பேரு கம்பி இல்லா தந்தி முறை. எல்லாமே ஒயர்லெஸ், அத்தனை ஒயர்லெஸ். இந்த ஒயர்லெஸ்ங்கிறது எதை அடிப்படை, எது பேஸ்? முந்தி ஒயர் பேஸா இருந்துச்சு, இப்ப எது பேஸ்? எதுவுமே பேஸ் இல்ல, காத்து தான் பேஸ். எல்லாமே எதுல பேஸ்ல இருக்கு? காற்று தான் உங்க அடிப்படை. காத்துல தான் டிராவல் ஆகுது. நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, உங்க போன்ல இருந்து அடுத்த ஒரு போனுக்கு போகுது, அடுத்த செகண்ட் எது வழியா அந்த மெசேஜ் போகுது? ஏன்னா உங்க போனுக்கும் அவங்க போனுக்கு ஒயர் கனெக்ஷனே இல்லையே, எல்லாமே காத்து, வைஃபை, மொபைல் டேட்டா எல்லாம் காத்துல போகுது. இந்த காத்துல தான் உங்க வாழ்க்கையே இருக்கு. இது கொஞ்சம் கொஞ்சமா காத்த கொண்டாந்துகிட்டே இருந்தாங்க. 1990களுக்கு மேல, 2000க்கு மேல, 2020 கொரோனால இருந்து எல்லாமே காத்து. ஆன்லைன் ஆபீஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஆன்லைன் ஸ்கூல், ஆன்லைன் பேங்கிங், எல்லாம் ஆன்லைன். நீங்க எதை ஆன்லைன் பாக்குறீங்களோ எல்லாம் காத்து தான் பேஸ்.
காற்றை மேய்கிற காலத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். அதை அதிகப்படுத்துறது எப்பனா கொரோனால அங்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம், ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு போன் கொடுக்க மாட்டோம். கொரோனால நம்மளே போன் வாங்கி கொடுத்தோம், பிள்ளைகளுக்கு வேற வழி இல்லை, போன் வாங்கி கொடுத்தோம். ஸ்கூல் நமக்கு ஆன்லைன் கிளாஸ். இப்போ கொரோனா முடிஞ்சிருச்சு, ஆனா இன்னும் போன் வேலை முடியல. எல்லாத்தையும் எதில் தான் அனுப்புறாங்க? வாட்ஸ்அப்ல தான் அனுப்புறாங்க. ஹோம்ஒர்க்கே எதில் தான் வருது? வாட்ஸ்அப்ல வருது. டீச்சரே குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க, எல்லாமே ஹோம்ஒர்க் வருது. இப்போ வேற வழியே இல்லை. காற்றை நம்புகிற காலம். அத்தனையும் நீங்க ஒரு கவர்மெண்டோட டேட்டாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதாரோ டிரைவிங் லைசன்ஸோ எல்லாத்தையும் போன்ல வச்சுக்க சொல்றாங்க. போற இடத்துல போனை காட்டுங்கன்றாங்க. பேங்கிங் நீங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜிபேன்னு சொல்றீங்க, ரொம்ப ஈஸியா. இப்போ நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்புறீங்க, உங்க பேங்க்ல இருந்து அனுப்புறீங்க. நீங்க நான் சொல்றது ஒரு உதாரணம். நீங்க ஸ்டேட் பேங்க்ல அனுப்புறீங்க, நீங்க அனுப்ப போறது இந்தியன் பேங்க்னு வச்சுக்கோங்க. நீங்க நாகர்கோயில இருந்து அனுப்புறீங்க. நீங்க அனுப்ப வேண்டிய ஆள் எங்க இருக்கிறாரு? டெல்லியில இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவருடைய பேங்க் சென்னையில் இருக்கு, அவர் டெல்லியில் இருக்கிறார். இப்போ நீங்க அனுப்புறீங்க, நீங்க வேற பேங்க், இருக்கிறது வேற இடம், அவர் வேற பேங்க், இருக்கிறது வேற இடம். நடுவில் ஜிபே இருக்க, அது அமெரிக்காவுடைய நிறுவனம், கூகுள் பே. இது இவ்வளவும் சேர்ந்து நீங்க பணம் அனுப்பின உடனே, நீங்க ஒருத்தருக்கு பணம் அனுப்பின உடனே உங்க அக்கவுண்ட்ல பணம் குறையுதா இல்லையா? உங்க அக்கவுண்ட்ல உங்களோட பேங்க்ல இருக்க பணம் குறையுதா இல்லையா? அடுத்த செகண்ட் குறையுது இல்ல? எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அதுதான் சொல்றேன். நீங்க அனுப்பின உடனே அவர் அக்கவுண்ட்ல பணம் போதா இல்லையா? இது எப்படி நடக்குது? அவர் வேற பேங்க், நீங்க வேற பேங்க், உங்களை நடுவில் கனெக்ட் பண்றது வேற ஊருக்காரு. ஆனா நீங்க வேற இடத்துல இருக்கீங்க, அவர் வேற இடத்துல இருக்கிறாரு. அவர் சொல்றாரு உடனே ஒரு 500 ரூபாய் ஜிபே பண்றான், 50 ரூபாய் ஜிபே பண்ண உடனே வந்துருச்சு. எப்படி இவ்வளவு நடக்குது? முழுக்க காற்று நம்மை வச்சு கவர் பண்ணிட்டாங்க. டோட்டலா முழுக்க 100% நாம் சரண்டர். வேற வழியே கிடையாது. இப்போ போன் இல்லாத ஒரு லைஃபை யோசிங்க. போன் இல்ல அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு மட்டும் பாருங்க. நீங்களே முடியாதுன்னு சொல்லிடுவீங்க. அப்படி ஒருவேளை நீங்க போன் இல்லாம நான் வாழ போறேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணீங்கன்னா, நீங்க ஒரு 40 வருஷத்துக்கு பின்னாடி போயிருவீங்க. எதுவுமே கிடைக்காது உங்களுக்கு. அப்படி இருக்காங்க கொஞ்சம் பேர், நாங்க அப்படி வாழ போறோம் அப்படின்னு தீர்மானம். ஏன்னா இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுட்டு பரவாயில்லைங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்குது? ஒரு இடத்துல நம்ம எங்கேயோ போய் லாக் ஆயிட்டோம். சரி, நீங்க போன் யூஸ் பண்ணாம இருக்கட்டும், உங்க பையன் யூஸ் பண்ணாம இருப்பாரா? உங்க பொண்ணு யூஸ் பண்ணாம இருக்குமா? உங்க பையன் பொண்ணு கையில இருந்து போனை உங்களால வாங்க முடியுமா? நான் கேட்கறது 2 வயசு பையன் கிட்ட இருந்து. நீங்க சாப்பாடு ஊட்டுறதே போனை காட்டி தானே ஊட்டுறீங்க. இப்ப கேட்டா என்ன சொல்றீங்க? போன் இல்லாட்டி அவன் சாப்பிட மாட்டான். அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. அதை ஒரு பெருமையா வேற சொல்றீங்க. அவனுக்கு போனை போட்டு விட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லாம இருப்பான். அவன் பிரச்சனையே போன் தான். இப்ப நாம என்னவோ ஆயிட்டு இருக்கிறோம், தப்பா போயிட்டு இருக்கோம், தெரிய மாட்டேங்குது. அதை நீங்க அட்வான்டேஜ், டெக்னாலஜி, அட்வான்ஸ்டு, நாம உலகத்தோடு கூட போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மண்ணங்கட்டியும் இல்ல. we are traveling in the failure road. தப்பான ரூட்ல நடந்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஆனா இப்ப நம்மளால முடியாது. இவ்வளவு சொல்றேனே, இப்ப நான் போன் இல்லாம இருக்க முடியுமா? நானும் என் கூட இருக்கிற பையன்கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், அவனை, டேய் இந்த போன் இல்லாம வாழணும் நானும் நினைக்கிறேன்டான்னு. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் குறைச்சிட்டேன். ஒரு 5 பேர் 10 பேர் தான் இருக்காங்க. இவங்க கிட்ட எப்படி வெளியே வருதுன்னு தெரியல எனக்கு. இப்ப வேற வழியும் இல்லை, இருந்துதான் ஆகணும். இப்ப அது ஏதோ ஒண்ணுல நம்ம போய் லாக் ஆகிறோம். கண்டிப்பா கார்டை வேணா ஒருத்தர்கிட்ட கொடுத்துடலாம், பேங்க் கார்டை நம்பிக்கையா, டே நீ யூஸ் பண்ற கார்டுன்னு சொல்லிடலாம். இன்னொருத்தர்கிட்ட போனை கொடுத்து ஜிபே கூட பண்ண சொல்லிடலாம், இனிமேட்டு என் அக்கௌண்ட்ல ஜிபே பண்ணிருங்கன்ட்டு. ஆனா நம்ம சூழ்நிலையே இப்ப வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா வீட்டுக்கு போன் பேசி ஆகணுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, கட்டாயத்தன இடத்துக்கு நம்ம நிக்கிறோம். இப்போ காற்றை மேய்கிற காலம். அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், காற்றை மேய்ந்து. இன்னொன்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க, உங்களுக்கு சொல்றேன், இது உண்மை. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு செய்தியும் படிக்கப்படுகிறது. நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு காரியமும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. எங்க பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. கிளவுடுன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுவான், கிளவுட், அவ்வளவுதான். அதுக்கு பேர் மேகம். மேகத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறான். ஏங்க நாங்க பேசுறதெல்லாம் ஏங்க ஸ்டோர் பண்ண போறாங்க? ஈச் அண்ட் எவ்ரி சிட்டிசனை அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க, கண்காணிக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா, நான் சொல்றதை நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கே தெரிஞ்சிடும் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரிஞ்சிடும். நீங்க உங்க நண்பர்கள் யாருக்காவது 1 நாள் 2 நாள், மிஞ்சி போச்சுன்னா 3 நாள்
ஏதோ ஒரு பொருளை குறித்து ஒரு எஸ்எம்எஸ், ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்போ எஸ்எம்எஸோ எது வேணாலும் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க, எனக்கு இந்த பொருள் வாங்கணும், ஒரு டிவி வாங்கணும், இல்லை ஒரு பைக் வாங்கணும், இல்லை ஒரு ஃபோன் வாங்கணும், இல்லை சாதாரணமாக ஒரு கண்ணாடி வாங்கணும், ஏதோ ஒன்று நீங்கள் மெசேஜ் பண்ணுங்க. எங்கே வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் அனுப்புங்க. அடுத்த 2 நாளைக்குள்ள, மேக்சிமம் 2 நாள் 3 நாளைக்குள்ள உங்களுடையதான சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்போ யூடியூபோ இமெயிலோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அது வழியாக உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ மெசேஜோ ஒரு வீடியோவோ வரும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஃபோனாவது வரும். சார் இந்த மாதிரி எதாவது நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார், நீங்கள் தேடுறீங்களா சார்னு ஒரு ஃபோனாவது வரும். கடைசியாக நீங்கள் என்ன நினைப்பீங்க, அதை பார்த்த உடனே பா இதைத்தான் தேடிக்கிட்டே இருந்தோம், நல்ல வேலை திடீர்னு வந்திருக்குது அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் நீங்கள் என்ன நினைப்பீங்க, நான் தேடிக்கிட்டே இருந்தேன் கத்தர் காட்டின ஆரம்பிங்க இல்லையா? நீங்கள் சொல்ல போகிறது அதான். ஆனால் எப்படி வருது, இந்த மாதிரி எப்படி நடக்குது? நான் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன். உங்களுடைய செய்திகள், நீங்கள் பேசுகிற காரியங்கள் அத்தனையும் கண்காணிக்கப்படுகிறது. உங்களுடைய காரியங்கள் மேயப்படுகிறது, படிக்கப்படுகிறது. இதுக்கு மட்டுமே நான் ஒருத்தரோட பேசிட்டு இருந்தேன். அவர் சொன்னார் 300 டேட்டா சென்டர்ஸ் உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது நீங்க அனுப்புற மெசேஜில் கீவேர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. எல்லா கீவேர்டும் ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த கீவேர்டு வந்த உடனே உங்க நம்பர் அவங்களுக்கு போயிடும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நீங்க எங்க போனாலும் உங்க நம்பரை கேட்கறாங்களா, இப்ப ஃபோன் நம்பர் கேட்கறாங்களா, பில்லு கொடுக்குற இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உங்க நம்பர் சொல்லுங்க அப்படின்றாங்க. ஏன் கேட்கறாங்க? நீங்க ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க, சாப்பிட்ட உடனே உங்களுக்கு பில்லு கொடுக்குறாங்க. சார் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கன்னு ஏன் கேட்குறாங்க? ஜெராக்ஸ் எடுக்கிற போற இடத்துல கூட கேட்குறாங்க. எதுக்குன்னா உங்க நம்பர்கள் அத்தனையும் ஸ்டோர் பண்ணப்படுகிறது. உங்க நம்பர்கள் எல்லாம் டேட்டா சென்டர்ஸ்க்கு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் என்னென்னலாம் வாங்குறீங்க, எங்கெங்கெல்லாம் போறீங்க என்பது கண்காணிக்கப்படுகிறது. இனி ஒரு காலம் வரும். கூகுளில் பற்றி அமெரிக்காவில் நெசட்டில் கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ பண்ணாங்க. அதோடைய சிஇஓவை கூப்பிட்டு கேட்டாங்க, தனி மனிதனுடையதான டேட்டாஸ் கூகுள் கண்காணிக்குதா இல்லையா அப்படின்னாங்க. அவர் என்னமோ சொல்றதுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்போ அந்த காங்கிரஸ்மேன் ஒருத்தர் கேட்டார், அந்த அங்கே இருக்கிறவர், அதெல்லாம் வேணாம், கண்காணிக்குதா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்னாரு. அப்படின்னு சொல்லணும்னா எஸ் அப்படின்னாரு அவர். ஆமாம், ஆனால் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்குறோம், நீங்கள் ஆமான்னு சொன்னா தான் நாங்கள் கண்காணிக்கிறோம், இல்லைன்னா கண்காணிக்க மாட்டோம் அப்படின்னாரு. நம்ம எப்போ ஆமா சொன்னோம் கண்காணிக்கிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபோன் வாங்கும் போதே 2-3 கேள்வியெல்லாம் கேட்டுச்சுல்ல, நீங்கள் அந்த கேள்வியெல்லாம் படிச்சிருக்கவே மாட்டோம்ல. நம்ம ஃபோன் வாங்கினா இல்லை ஆப் டவுன்லோட் பண்ண உடனே, வாட்ஸ்அப் பண்ண உடனே அது கேட்குற கேள்வியை நம்ம என்னைக்காவது படிச்சிருக்கிறோமா? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிக்கிற நிலைமையில் அது இருந்துச்சா? படிக்கவே மாட்டோம். நம்ம தான் படிக்கிறதா இருந்தால் இந்நேரம் படித்து எங்கேயோ போயிருப்போமே இல்லையா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபோன் ஆன் ஆகணும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆப் டவுன்லோட் ஆகணும், அவ்வளோதான். அது கேட்டதுக்கு எல்லாம் ஓகே ஓகே. இன்னொரு பெரிய விஷயம், நீங்க ஓகே கொடுக்காட்டி அது ஆகாது. ஆமா தானே? ஓகே கொடுக்காட்டி ஆகாது. நமக்கு இப்ப ஆப் வேணும். ஆப் வேணுமா, சுதந்திரம் போகணுமா? சுதந்திரம் எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? ஆப் டவுன்லோட் ஆச்சுன்னா போதும், அவ்வளோதான். நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டோம். அது அது டவுன்லோட் பண்ணும்போதே கேட்குது, உங்க கான்டாக்ட்ஸ் கேட்குது, உங்களுடையதான இமெயில்ஸ் கேட்குது, உங்களுடையதான கால் ரெக்கார்டிங்ஸ் கேட்குது, எல்லாத்தையும் கேட்குது. நீங்க என்னைக்காவது ரோஸ் சொல்லியிருக்கீங்களா? எல்லாம் ஓகே 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 எல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப நம்முடைய அத்தனை இன்ஃபர்மேஷனும் மேயப்படுகிறது. தயவு செய்து நீங்கள் அனுப்புற செய்திகளை குறித்து கேர்ஃபுல்லாக இருங்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.